நான் இங்கே வந்து பெங்களூரில் இந்த இடத்துக்கு வந்துட்டு 2.5 வருஷம் ஆச்சுங்க. 2.5 வருஷத்தில் நான் பார்க்குற 2வது காக்கா இது. இங்கே காக்காவே இல்லைங்க. நான் இவ்வளோக்கும் இந்த மொட்டை மாடிக்கு டெய்லி வருவேன். நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதெல்லாம் இங்கே தான். ஆனால் வந்துட்டு இந்த காக்கா வந்து பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த காக்கா பார்க்குறதுக்கே ஒரு அபூர்வ பொருளை பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் சகஜமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே வந்துட்டு இல்லாமல் இருக்குது. இந்த காக்காவுக்கு நான் வந்துட்டு அமாவாசை விரதத்துக்கு சாப்பாடு வைக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சரி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் வச்சுட்டு போயிருந்தே தவிர, இந்த காக்கா வந்து சாப்பிடுமா சாப்பிடாதான்னு தெரியாது எனக்கு. ஆனால் இந்த காக்கா வந்துட்டு இன்றைக்கி பார்க்குறதே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. இந்த காக்கா வந்து இங்கே வந்து நின்றுட்டுருக்கு. நான் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்களா, அப்போ வந்துட்டு எங்கள் அம்மாவை நினச்சி ரொம்ப அழுவேன். அம்மா என்னம்மா நீ வந்துட்டு அப்பா கொஞ்சம் சரியாக பார்த்துக்கங்கம்மா, இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், அதுக்குள்ளே கூப்பிட்டு போயிடாதீங்க அப்படிலாம் நினச்சி அழுதுகிட்டு இருந்தேங்க. ஒருவேளை இந்த காக்கா ரூபத்தில் என்னோடய அம்மாவோட ஆத்மா தான் வந்திருக்கா, அது நான் இருக்க இடத்துல பக்கத்தில் வந்து போகவே இல்லைங்க. ரொம்ப நேரமாக அந்த காக்கா வந்து இந்த இடத்துல நிற்கிது, போகவே இல்லை. என்ன சொல்ல வருது இல்லை என்ன நடக்க போகுது இதெல்லாம் எனக்கு தெரியலைங்க. ஆனால் இது ஒரு அதிசயமாக தாங்க இருக்குது. இன்றைக்கி தான் நான் இந்த காக்காவை பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது.